அவர் ஏற்ற கம்யூனிச பொது உடைமை மார்க்சிய சித்தாந்தத்தின் மீது ஒரு ஆழமான பற்று கொண்டிருந்தவர், அதற்கு ரொம்ப தீவிரமாக செயல்பட்டிருப்பவர். ஆனால் வியக்கத்தக்கது என்னன்னா, மார்க்சிசியவாதிகள் மட்டுமல்ல, இடதுசாரிகள் மட்டுமல்ல, தமிழ் தேசியவாதிகளோ, ஏன் உங்களுக்கு நேர் எதிர் சித்தாந்தம் இருக்கிறவங்க கூட அவரை பற்றி விமர்சித்து பேச முடியாத அளவுக்கு, அவர் மாமனிதர் அப்படின்னு போற்ற அளவுக்கு அவர் சித்தாந்தத்தை தாண்டி மதிப்பையும் மரியாதையும் பெற்றிருக்கிறார். அது இன்னைக்கு இருக்கிற சூழல்ல, இன்னைக்கு ஐடியாலஜி மக்களை பிரிக்கிறத பார்க்கிறோம். அதை தாண்டி அவரை எல்லார் மேலேயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு காரணமா என்ன இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. அதுதான் நாம யோசிக்க வேண்டியது இருக்கு, சிந்திக்க வேண்டியது இருக்கு. அது தோழர் RNK நல்லகண்ணு அவர்களுடைய தனித்துவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா மாற்று சித்தாந்தம் கொண்டவர்கள், மாற்று அரசியல் கருத்து கொண்டவர்கள், அவங்களையெல்லாம் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அந்த புரிதலும் அதை கடந்து அவங்கள நேசிக்கக்கூடிய, அவர்களிடம் பண்பாக பழகக்கூடிய அந்த தன்மை இருக்கு பாருங்களேன், அது ஒரு உயர்ந்த பண்பு. அந்த உயர்ந்த பண்பு தோழர் நல்லகண்ணு அவர்களிடம் அது இருந்தது, அது வளர்த்து கொண்டிருக்கிறார். அது கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு மிக மிக தேவை அப்படிங்கறத அவர் உணர்ந்திருக்கிறார். அதுதான் நமக்கும் அவர் கற்றுக் கொடுக்கிறார். எந்த அரசியல் அமைப்புகளாக இருந்தாலும் அல்லது எதிரியா கூட இருக்கலாம், அது தவறுகளை அரசியலை விமர்சனம் பண்ணுவது வேறு, அவர்கள் மீது அன்பு காட்டுவது என்பது வேறு அப்படிங்கிற முறையில அவர் இதையும் அதையும் வித்தியாசப்படுத்தி ஒரு மனிதர்கள் என்ற முறையில அந்த உயர்ந்த ஒரு அன்பு காட்டுவது, அவர்களோடு கனிவாக பழகுவது அப்படிங்கிற முறையில அவர் இருந்தாரு. இந்த அளவுக்கு அவர் தமிழ்நாட்டுல, இந்தியாவுல அவர் இன்னும் பேசப்படுறாருன்னா அவர் கிட்டத்தட்ட அவர் MLA கூட கிடையாது. அடுத்த கேள்வியாம இருக்கு. அவரு தமிழ் சமூகத்துல ஒரு பெரிய உயரத்துல இருக்கிறாரு மக்கள் மனதில். ஆனா இந்த தமிழ் சமூகம் அவர் தேர்தல் அரசியல்ல ஈடுபட்டவராக இருந்தாலும் கூட அவருக்கு வெற்றியை கொடுக்கல அப்படின்னு ஒரு சக கம்யூனிஸ்ட் தோழரா உங்களுக்கு வருத்தம் இருக்கா? நிச்சயமா இருக்கு. ஆனா அவருக்கு இல்ல. தோழர் நல்லகண்ணு அவர்கள் தேர்தல் ரிசல்ட் வந்தப்ப கூட அது சாதாரணமா தான் எடுத்துக்கிட்டாரு. அது ஒரு போராட்டம், அந்த போராட்டத்துல வெற்றி பெற முடியல அப்படிங்கிற அளவுக்கு தான் கட்சி அவரை வேட்பாளரா நிறுத்துறாங்க, மக்கள் இப்படி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஆகவே இது ஒரு பெரிய கவலைப்படக்கூடிய, அது தன் சார்ந்த விஷயமாக தான் தோல்வி அப்படின்னு அவர் பார்க்கல. பொதுவாக அன்றைய அரசியல் நிலையில அவரு வெற்றி பெற முடியல அப்படின்னு அதை ஒரு சாதாரணமாக எளிமையாக அதை எடுத்துக்கொண்டார். தானே நம்ம தோத்துட்டோம் அந்த மாதிரி ஃபீல்லாம் அவர் பண்ணவே இல்லை. அதான். ஆகவே அவர் இந்த அரசு, தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நல்ல தலைவர்களை ஏன் தேர்ந்தெடுக்கல, ஏன் ஒரு மோசமானவங்களை தேர்ந்தெடுக்க, அந்த விவாதம் கம்யூனிஸ்டுக்குள்ள நாங்க நடத்துறது இல்ல. மக்கள் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. கசப்போ இல்லாட்டி ஒரு ஏமாற்றமோ வந்தது இல்லையா? நம்ம இவ்வளவு உழைக்கிறோம், நமக்கு தேர்தல் வெற்றி சாத்தியமாகல அப்படின்னு அவர் பார்த்ததில்லை, அந்த மனநிலையை அவரை தொற்றியதில்லை. அவருக்கு அப்ப அந்த மாதிரி எந்த உணர்வும் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நம்முடைய இடதுசாரி இயக்கம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தேர்தல்ல சில கொள்கையில முன்னிறுத்தணும், அதுல தோல்வி அடைஞ்சிட்டோமே அப்படிங்கிற வருத்தம் இருக்குமே தவிர தன்னை தேர்வு செய்யவில்லைங்கிற அந்த மாதிரி தன் சார்ந்து பாக்குறது நிச்சயமாக இல்லை. ஆமா, நீங்க உட்பட உங்க இயக்கத்துல பெரும்பாலும் எல்லாருமே ரொம்ப எளிமையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். ஆனா அந்த ஒரு எளிமையான வாழ்க்கை அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு அடையாளம் மனதுல உடனே வரணும் அப்படின்னா திரு நல்லகண்ணு அவர்கள், அவருடைய வாழ்க்கையுடைய எளிமையும் கூட ரொம்ப மகோன்னதமானது. அதை பத்தி சொல்லுங்கம்மா. நிச்சயமா அவர் நானும் புகைப்படத்துலதான் பார்த்தேன். ஏதோ ஒரு பெஞ்சில உட்கார்ந்து அந்த பொட்டலத்தை பிரிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பார். அதாவது நம்ம ஒரு உணவு சாப்பிட்றது, ஒரு நல்ல ஒரு சுகாதாரமான இடத்துல உட்காரணும், செய்யணும், நோய் தொற்று அது இதுலாம் பார்ப்போம். அவர் அப்படி பார்க்கல. எந்த உணவு கிடைக்குதோ அது அந்த இடத்துல சாதாரண எளிய மனிதர்களுடைய வாழ்க்கை அப்படிதானே இருக்கு. வயக்காட்டுல போய் வேலை செய்யும் போது வீட்டுல போய் சாப்பிட்டு வரணும்னா நினைப்பாங்க, அல்லது ஒரு ஒர்க் ஷாப்ல ஒரு மெக்கானிக்கா இருந்து வேலை செய்யறவரு ஒரு ஹோட்டல்ல போய் வீட்டுல போய் சாப்பிடணும்னு நினைப்பாங்க. எங்கே நாம வேலை செய்யறோமோ அந்த இடத்தில் உணவு அருந்துவது, அது எளிய மக்களுடைய இயல்பு. ஆகவே அதே தோழர் நல்லகண்ணு அவர்கள் கடைபிடித்தார்கள்ங்கிறத நான் நிறைய இடங்கள்ல பாக்குறேன். தோழர் ராஜமுருகனுடைய இயக்கத்துல ஒரு படம் எடுக்கிறப்ப அவரை வச்சு ஒரு விளம்பரமான ஒரு பாட்டு நிகழ்வுக்காக அழைச்சிருந்தாங்க. அப்போ தோழரோட தான் இருந்தேன். அன்று நாள் முழுவதும் தோழர்கள் வருவாங்க, வணக்கம் தெரிவிப்பாங்க, எப்படி இருக்கீங்க, என்ன வரும் அப்படிதான் கேட்பாரு. நாள் முழுதும் ஒரு குழந்தைய மாதிரியே உட்கார்ந்து இருந்தார்.
அந்த அளவுக்கு அது கட்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வா இருந்தாலும் அதுல ஏதோ நம்ம அழைச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான விஷயத்தை நம்ம கொடுக்கணுங்கிற முறையில அவருடைய நேரத்தை அவ்வளோ நேரம் பொறுமையா இருந்தாருங்கிறது எனக்கு நினைவுக்கு வருது. அதனாலதான் அவர் ஒரு நல்ல தமிழகத்தினுடைய ஒரு இந்திய நாட்டினுடைய ஒரு மிக முக்கிய தலைவராக இருக்கிறார் நான் பார்க்கிறேன். உங்களுடைய நினைவலைகளை, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் பாலபாரதி அவர்களுடைய கருத்துக்களை கேட்டோம். எளிமையின் அடையாளமாக திகழ்ந்த திரு நல்லக்கண் அவர்கள் இன்று 1:55 மணி அளவில் உயிரிழந்தார் அப்படிங்கிற செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வந்தவாறு இருக்கின்றனர். அவருடைய இறுதி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியால் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்படும் என்று தெரிகிறது. அநேகமாக பால நிலையத்தில் அவருடைய உடல் வைக்கப்படலாம். அது பற்றிய தகவல்களை எல்லாம் நம்ம எதிர்நோக்கணும். தொடர்ந்து தேர்தல்களில் போட்டிட்டு இருக்கிறார், நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறார். குறிப்பாக இன்று துணை குடியரசுத் தலைவராக இருந்த திரு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக அவர் போட்டியிட்ட கோவை தொகுதியில் போட்டிட்டது தான் அவருக்கு பங்கு கொண்ட நாடாளுமன்ற தேர்தல் நினைக்கிறேன், கடைசியான தேர்தல். அதில் திரு சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு பொது காரணங்களுக்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். சாதி மறுப்பு, தீண்டாமைக்கு எதிரான போராட்டங்களாகட்டும், இல்லைன்னா கனிம வள கொள்ளைக்கு எதிரான போராட்டமாகட்டும் இருக்கட்டும், பெண் விடுதலையாகட்டும், இந்திய தேசத்துடைய விடுதலையிலிருந்து கம்யூனிச சித்தாந்தத்தை தமிழ்நாடு முழுக்க எடுத்து செல்வதிலிருந்து அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது தமிழ் சமூகத்துக்கு ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு அரசு ரொம்ப சமீபத்தில் தான் அவருக்கு தமிழ்நாட்டு அரசுடைய மிக உயரிய விருதான தகைசால் தமிழர் விருது வழங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விருது உருவாக்கப்பட்ட சிறிது காலத்திலேயே அவருக்கு வழங்கப்பட்டது. பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார். அதை தாண்டி எளிமையின் அடையாளம் என்ற விருதை, நல்ல மனிதர் என்ற விருதை தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.